நெக்ஸ்ட்டு வோல்ட்மீட்டரை யூஸ் பண்ணி எப்படி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டின் பார்க்க போகிறோம். Determination of internal resistance using voltmeter. இப்போ நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு தெரியணும். அதாவது ஒரு செல் அப்படிங்கிறது பேட்ரி மாதிரி, கிட்டத்தட்ட நிறையா செல்லு சேர்ந்தால் தான் ஒரு பேட்ரி. அந்த செல்லில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் பிளேட்ஸ்னாலையும் அந்த எலக்ட்ரோலைட்னாலையும் உருவாகக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா வோல்ட்மீட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இப்போது இது ஒரு செல்லு, ப்ளஸ்ஸு மைனஸு, இது கொடுக்குற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஎம்எஃப், இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மாலர். இந்த செட்டப்புக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல்லுன்னு சொல்லுவோம். இது செல்லு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு அக்ராஸில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு வோல்ட்மீட்டரை கனெக்ட் பண்ணுறேன். இதோட வேலை இங்கே என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு மெஷர் பண்ணுறது. அப்போ இது மெஷர் பண்ணுது. மெஷர் பண்ணும்போது பார்த்தோம்னா இப்போ இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியான கரண்ட்டை தான் இது பாஸ் பண்ண வைக்கும். எப்போவுமே வோல்ட்மீட்டரை நம்ம சீரிஸில் கனெக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வழியாக கரண்ட் என்ன அது மேக்ஸிமம் போகாது. அப்போது ரொம்ப கம்மியான கரண்ட் தான் இது வழியாக போகும். அப்போ கம்மியான கரண்ட் இது வழியாக போகுது அப்படிங்கிறப்ப இந்த சர்க்யூட்டே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரண்டே பாஸ் ஆகாத சர்க்யூட்னு சொல்லுவோம். அப்போ இந்த சர்க்யூட் நம்ம என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் எ ஓப்பன் சர்க்யூட்னு சொல்லுவோம். ஓப்பன் சர்க்யூட்னு என்ன அர்த்தம்னா I0 இப்போதைக்கு, ஏன்னா வோல்ட்மீட்டர் வழியாக கரண்ட் போகாது. அப்போ I0 வரதான் என்ன ஆகும் அப்படின்னா செல்லுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அதாவது இந்த செல் வழியாக போகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலா? இப்போ நம்ம இங்கே கொடுக்குறது என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வியா. இந்த விக்கும் இஎம்எஃப்க்கும் ஒரு ரிலேஷனாக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா V is equal to EMF minus IR. இப்போ கரண்ட்டே பாஸ் ஆகலை, I0 ஆகிடுச்சுன்னா இந்த டேர்மே நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ V is equal to நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா இஎம்எஃப்னு வந்துடும். இது எங்கே மட்டும் நடக்கும் அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட்டில் மட்டும் நடக்கும். சரிங்க சார், இதை வச்சு நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டரை இதில் உள்ளே கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அதே சர்க்யூட் தான், ப்ளஸ்ஸு மைனஸு இஎம்எஃப். இது வந்து ஒரு ரெசிஸ்டர், அது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதே செட்டப் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வோல்ட்மீட்டர் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொண்டு போய் பேரலில் கனெக்ட் பண்ணிட்டேன், ப்ளஸ்ஸு மைனஸ். இப்போ ரெசிஸ்டர் இருந்தால் இருக்குது. இப்போ கரண்ட் எது வழியாக பாஸ் ஆகும் அப்படின்னா இது வழியாக வந்து, அதாவது இங்கேருந்து வரும் வந்து வோல்ட்மீட்டர் வழியாக கரண்ட் போகாது, நான் முதல்ல சொல்லிட்டேன். அப்போ கரண்ட் எது வழியாக போகும் அப்படின்னா ரெசிஸ்டர் வழியாக போகும். அப்படி ரெசிஸ்டர் வழியாக போகும்போது பொட்டன்ஷியல் கொஞ்சோண்டு அதில் என்ன ஆகும்னா ட்ராப் ஆகும். அப்போ பொட்டன்ஷியல் கொஞ்சோண்டு அதில் ட்ராப் ஆகுது அப்படின்னா இப்போ ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் ட்ராப் ஃபார்முலா போடுவோம். பொட்டன்ஷியல் ட்ராப்புக்கு என்ன ஃபார்முலானா V is equal to IR. இது ஈக்குவேஷன் 1. இது இந்த ரெசிஸ்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் ட்ராப். சரி, செல்லு ரீட் பண்ணுமா இஎம்எஃப் அப்படின்னா செல்லுக்கு இந்த இங்கே ஒரு இஎம்எஃப் கொடுக்குதா, அதை வந்து இது மெஷர் பண்ணும். அது எப்படி மெஷர் பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, எந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலா. ஏன்னா கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது மெஷர் பண்ணும். அப்படி மெஷர் பண்ணும்போது பார்த்தோம்னா நமக்கு என்னது? V is equal to பொட்டன்ஷியல் அட்டு செல்லு, இந்த செல்லோட பொட்டன்ஷியல் V is equal to EMF minus IR. இது ஈக்குவேஷன் 2. நான் இப்போ இந்த ஈக்குவேஷன் 2 கொஞ்சம் மாடுலேட் பண்ணி எழுதுறேன். என்னன்னா IR ஒரு பக்கமாக வச்சுக்கிறேன். அப்போ வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன், IR இந்த பக்கம் வந்துடும், மைனஸ் IR, ப்ளஸ் V அந்த பக்கமாக போயிடும். அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும் அப்படின்னா IR is equal to, IR இந்த பக்கம் வந்துருச்சு, V அந்த பக்கம் போகுது, E minus V. இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. நான் இப்போ 3ஐ 1ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 3ஐ 1ஆல் டிவைட் பண்ணால் 3 இந்த இருக்குது. IR is equal to EMF minus B divided by 1 இந்த இருக்குது. IR is equal to B. ஐயும் கேன்சல் ஆகிரும். நமக்கு தேவை இந்த ஸ்மால் ஆர் தான். அப்போ ஸ்மால் ஆர் அங்கிட்ட வச்சுக்கோம்னா கேபிட்டல் ஆர் அந்த பக்கம் போயிடும். அப்போ ஸ்மால் ஆர் is equal to EMF minus B into V into R. இதான் என்னென்னா அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது. இதுதான் ஃபார்முலா. சார் இதுக்கு மேலே என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இதுலேருந்து பவர் கண்டுபிடிக்கலாம். பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? இந்த பக்கம் ரஃப் பண்ணிடுறேன்.
இப்போ எழுதுகிறேன் பவர் ஈக்குவல் டு IEMF அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம மாற்றி எழுதுகிறோம். இந்த ஃபார்முலா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து. இது என்ன ஃபார்முலா சொன்னால் பவர் ஈக்குவல் டு P ஈக்குவல் டு VI அதுலேருந்து எடுத்துருக்கிறேன். V தான் இங்கே EMF. அப்போ Vக்கு பதிலாக தான் இந்த EMF போட்டுக்கிறேன். அப்போ ஃப்ரம் 1 ஈக்குவேஷன் 1 என்னது V ஈக்குவல் டு IR அதுலேருந்து வேண்டாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃப்ரம் 3லேருந்து எடுத்துக்கலாம். ஃப்ரம் 3லேருந்து நான் என்ன பண்ணுறேன் IR இஸ் ஈக்குவல் டு EMF மைனஸ் V. அப்போ மைனஸ் V இந்த பக்கம் முடிச்சுன்னா EMF ஈக்குவல் டு V ப்ளஸ் IRனு வந்துடும். அதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். பவர் ஈக்குவல் டு ஐக்கு பதிலாக I அப்படியே வரும். EMFக்கு பதிலாக V ப்ளஸ் IR அப்படின்னு எழுதிக்கலாம். Vக்கு பதிலாக ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்கும் IR எழுதியிருக்கோமா அதை கொண்டு அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 பவர் ஈக்குவல் டு I இன்ட்டு Vக்கு பதிலாக IR ப்ளஸ் ஸ்மால் IR. அப்போ நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா I²R ப்ளஸ் I² ஸ்மால் r. இதுதான் எதுக்கான வேல்யூ அப்படின்னா பவருக்கான வேல்யூ. இந்த கொஸ்டின் அப்படி தான் ஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுறது, இது பவர் ஃபைன் பண்ணுறது இந்த செல்லுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ.